அம்மோ வீட்டுக்கு தேவையான சாமானெல்லாம் சொல்கிறேன், எழுது கொஞ்சம். அம்மா சாமான் இல்ல, அது வீட்டுக்கு தேவையான ரேஷன்லாம் எழுதுன்னு சொல்லணும். சாமான் அதான் எழுது. சொல்லு. தோரம் பருப்பு இதோ இவ்வளோ. நான் போய் ரேஷன் கடைக்காரன்ட்டு ஏதோ இவ்வளோ அப்படின்னா எப்படி கொடுப்பான்? ஒழுங்கா சொல்லுமா கேஜியில். 1 கிலோ எழுது. காஞ்ச திராட்சை அது எவ்வளோ? இதோ இவ்வளோ போதும். இவ்வளோ குடியா அப்படின்னா அவன் இவ்வளோ எடுத்து அடிப்பான். ஒழுங்கா சொல்லு, எவ்வளோ வேணும்? ஒரு 100 கிராம் போடு. அப்புறமா ஒரு டாய்லெட்டா? ஆமாடி, அதான்டி கொசு எல்லாம் சாவறதுக்கு போடுவோமே ஸ்விட்சில். அது ஆல் அவுட்டு, டாய்லெட் இல்லை. அதான் எழுது. அப்புறமா அது அந்த ஒரு இது லிப்ஸ்டிக்கு, அது ஒன்று போடு. லிப்ஸ்டிக் எப்படி ரேஷன் ஐட்டமில் வரும்? அதுடி துணி துவைக்கிறதுக்கு அந்த இது ஊற்றுனா நல்ல வாசனையாக இருக்குமே, அது லிக்விடு. அப்புறமா இது ஒரு காம்பவுண்டு. வீடா கட்ட போகிறோம்? காம்பவுண்டு கட்டுறதுக்கு ஒழுங்கா சொல்லு. அதான்டி துணியெல்லாம் பூ வாசனை வருமே, அது துணி துவைக்க. கம்ஃபர்ட்டுமா அது? கம்ஃபர்ட்டா? சரி ஏதோ ஒன்று எழுதுறி. மா நீ எதுவுமே ஒழுங்கா சொல்ல மாட்டேற, இஷ்டத்தை சொல்லிட்டு இருக்க. என்னால எழுத முடியாது. இந்தா நீ எழுது. லட்சக்கணக்கில் கொடுத்து அப்பா அம்மா உங்களை படிக்க வச்சா என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே.